பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. வாங்கண்ணே, அதே ஊர் தான், அதே குட்லாடம்பட்டி தான். வாங்க. எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. சுத்தமுள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். அடுகரகவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கல்லங்கவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கல்லங்கவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலி தான் உதங்கும். சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலி தான் உறங்கும். ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர்கொடுக்க அண்ணன் தம்பி. எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன். சொத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கல்லங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கல்லங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலி தான் உதங்கும். சிங்கராசா கம்படுத்த சிங்கம் பூலி தான் உறங்கும். ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுவனுக்கு அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. ராதானே அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அழுகிறாளே. ஏன் நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடுறானே. எம்கேஆர் அப்பா அப்பா என்ன அன்பாலயத்துல எம்மக அழுகிறாளே. ஏதந்தானா தானானா தன தானா ஏதந்தானா தனானா தனநானா நானா. நின்ன போலையா சின்ன பரிச்சாலி. நான் வளர்த்த என் கட்லா குஞ்சு எங்கடா. நான் கட்டி காத்த என் நகர கருவாடு காஞ்சு போய் கிடக்கடா. என் தம்பி எத்தனை பேர் பைக்கை விட்டு நடந்து போறானோ. எத்தனை ஊர் பேர் போதையில் இவன் ஊர் தெரியாம வேற ஊருக்கு போய் கலையரங்கத்தில் படுத்து கிடக்கானோ. இதுல எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ. பேஞ்ச மழை கொஞ்சம் கனத்திருந்தா பூஜாரியாட்ட காசை எண்ணி இருப்பேன். விதி கருப்பனை கூப்பிட்டேன். கருப்பேன் செத்த ஒர்றான்ட்டேன். மைசெட்டாவது கலட்டினியா. 60 வில்லையோ குச்சி போட்டாங்களே. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் ஒன்றுக்கு இருக்க முடியாதியா. கொட்டை ஓட்ட ஆளுக்கு விருது தரலாம்னு இருக்கு. உன் கொட்டை கால் நிற்கணும்னு எவனாவது கம்பியை போட்டு கட்டி போடுவானாடா. டிஆர் மகாலிங்கம் ஒன்றுக்கு இருக்கப்பட்ட பாடு அந்த ஆள் ஈசந்தூர கப்பில் பிடிச்சி ஊற்றுற அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் காலத்துக்கு கப்பு பதில் சொல்லும். கப்பில் பற்றிருக்காதானே. 3 கப்புப்பா. விதி சர்ரா பேக்குதி என்னது தகுதின்டே. என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் ஏதோ சோழநாத்து விதைக்க வந்த மாதிரியே தெரியும். நீ சிரிக்காத, மடு ஆடுது. பெருங்கொண்ட பணக்கார மையம் யாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர வீட்டில் இருக்காண்டு வெண்ண தண்ணி குடிப்பா. பெரிய வசனத்தை பேசிட்டேன். தண்ணி குடி. இந்த மசுறு வரலைன்னா நீ எப்படி மசுறு வெட்டுறது காசு வாங்கிட்டு போவ அண்ணே. நான் பட்ட கேவலம் அவமானம்லாம் போதும்டா. இன்னும் போல காலத்தில் நாடகத்துக்கு கூட்டமெல்லாம் இருக்காது. நீ எங்கேயாவது போய் மண்டி ஓட்டி ஏதாவது பண்ணுப்பா. மண்டி ஓட்டி என்னன்னே செய்ய முடியாது.
யூடியூப் எடுக்கிறவங்க எல்லாம் போய் எங்க நீ அது பிட்டு படம் எடுத்து அது பொழைச்சி, ஏன்னா உங்கள் கம்பு குட்டை நீங்களே எடுத்து அண்ணே நல்லா அச்சிட்டி பிரிண்ட் எடுக்க சொல்லுங்கண்ணே. ஏன் திரையில கட்டி வீட்டில் ஓட போறேன். குறிஞ்சி நாடு என்றால் எங்க அப்பா பேர் தான் நம்பிராஜ். ஏத்தா அந்த இதுக்கு நேரம் உட்காந்துருக்க பொம்பளை என்னத்தா பயந்த கொள்ளாரா? இதுல ஒரே தாறு பாயில 10 பொம்பளை உட்காந்துருக்கும். அந்த 10 பொம்பளையும் நாடகம் பார்க்குற ஆள் இல்லை. இதில் இந்த தார்பாய்க்கு சொந்தக்கார பொம்பளை இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுக. நம்ம தார்பாயை சுற்றி போலேன்னா காலையில் புரிஞ்சியும் பாய் எங்கன்னு கேட்டு நம்மளை கொமட்டில் குத்துவானே. இவளுகளும் எந்திரிச்சு தொலைக்க மாட்டாளுங்க. அப்படியே எந்திரிக்க சொன்னாலும் நாளை பண்ணால் 100 நாள் வேலையில் சோத்துக்கு வெஞ்சனம் கூட கொடுக்க மாட்டாளுங்க. அப்படித்தானே இந்த தார்பாயில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா பேரு எக்கோ குரடா. அப்போ வைக்கல, இப்போ வைக்கிறான்டா வேற நம்பிராஜன். எங்க அம்மா பொம்பளையாள். அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. 7 பிள்ளையே பத்துச்சு. ஜாதகத்தில் எங்க அம்மாவுக்கு வந்து 14 பிள்ளைன்னு போட்டுருந்துச்சு. ஏண்ணே அப்பா அதோட நிறுத்திக்கிட்டாரானே? கருப்ப பையில இடம் இல்லை. எங்க அப்பா வெறிகொண்ட அந்த நீக்ரோ. எங்க ஆத்தா விடலை. வயக்காட்டில் களை எடுக்கும் போது கொலை எடுத்துட்டு போயிருங்க. ஆஹா. இன்னொரு பிள்ளையை பத்துக்கிறவன் 8 இருக்கட்டும்னு கேட்டிருக்காரு எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா கேட்டிருக்கு, ஏன் அப்படி சொல்றிய? இல்லை 2 பேரை சேர்ந்து விளையாண்டுக்குருவாங்க. அப்பா முயற்சி பண்ணாரானே? எவ்வளோ கெஞ்சினாரு. எங்கள் அம்மா காலை பிடிச்சி உருவினாரு. எங்கள் அம்மா போறையா உலக்க எடுத்து வெதரில் அடிக்க விடாது. அப்போ அப்பாவை அம்மா கொட்டையில் அடிச்சிருச்சானே? இரு விளக்கு போய் காமிக்கிறேன். வேலை மசரா பாருப்பா. சரின்னு வெறிகொண்ட அந்த வேங்க எங்கள் அப்பா கொட்டையில் அடிபட்டு போயிட்டாரா? சொல்ல வர்றியா இல்லை தெருவில் தர்றியா? சரி சொல்லுப்பா. எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே என்னால் சமக்க முடியாது பிள்ளைய. கருப்ப பையில இடம் இல்லை. வேணும்னா பூச்சி மருந்து பை இருக்கு, அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடா. பூச்சி மருந்து பையில் என்னென்ன செய்ய முடியும்? அதே எங்கள் அப்பா எறும்பு வைக்காம சுற்றி போட்டிருக்கார். அதில் விறந்த வந்தே 2வது ஆளுவேன். பூச்சி மருந்துக்கு பிறந்த பிள்ளையாது. பிறக்கும் போதே எங்கள் அப்பா பிடிச்சி விட்டுருக்காரு. அதில் மடு அள்ளிடுச்சு. வேறு நீ ரொம்ப டார்ச் 50 ரூபாயை கொடுத்து விட்டு என்னமோ 5 லட்சத்தை கொடுத்த மாதிரி தாசில்தார் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் பாரு. ஆனால் இவன்ட்ட 100 ரூபா வாங்கியிருந்தா மேடையை சாச்சிருப்பான்டா. மேடை பயலுகடா கொடூரமா. உளுந்த வடை பயலுக பாண்டா சொன்னையா. இந்த ஆட்டோவில் பார்க்குற ஆள் யாருப்பு? இதில் ஏற்ற வேண்டியதானே? ஆட்டோவை ஏற்றுங்க, இது பஞ்சரஞ்சர்னா ஒட்டி விடுறேன். உண்மையிலேயே எல்லாரும் பெருமைப்படணும். வருஷத்துக்கு 365 நாளில் ஒரு 340 நாள் நாடகம் ஆடுறோம்னா அது நாங்கள் தான். ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓய்வே கிடையாது. மழை பெஞ்சு ஊரில் சண்டை கண்டா நடந்தாத்தான் எனக்கு ஓய்வு. தலைவட்டா. இதே உண்மை. ஆனால் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். எத்தனையோ கிராமங்கள் சேர்ந்து நடத்தும். ஒரு ஊரே சேர்ந்து நாடகம் நடத்தும். முக்கியஸ்தர்கள் சைடில் பார்த்தா 40 பேர் 50 பேர் உட்காந்துருப்பார். ஆனால் அதெல்லாம் நான் பெருமைப்படலை. ஒரே ஒரு ஆள், ஒரு குடும்பம் இந்த நாகம்மாவை வணங்கி இந்த தாயினுடைய அருள் பெற்று இந்த சாமிக்காக வச்ச நாடகத்துக்கு அத்தனை பேருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த அந்த பூஜாரியோட வேதனை அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கார். யாருமே சொல்கிறத கேட்கல. உள்ளே வந்துட்டு ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்க வேணாம், எல்லாரும் வருவாங்க அப்படி தான் சொன்னேன். அவன் அடிச்சாம்பார் ஒரு பதில். ஒரு ஓட்டா தானே என்ன பண்ணுறது? அவர் நொந்து போனார். அவருக்கு என்ன பண கஷ்டமோ. நீ நல்லா இருப்பியே. இந்த நாகம்மாவுடைய அருளில் நான் சாமி கும்பிடும்போது எங்களுக்கு தெரியும், நான் பரம்பரை கோடாங்க. விளையாட்டுக்கு சாமி கும்பிடலை. ஆடாத சாமியை ஆடுமுன்னு சொல்லுவேன், ஆட வச்சுருவோம். மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் சாமியை கூப்பிடுறது. நாகம்மா துடியாக இருக்குங்க. அடுத்த வருஷம் இதோட நீங்கள் பெரிய லெவலில் இருப்பீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று எனக்கு செய்யணும், இந்த பேசின காசை இப்போ கொடுக்க முடியுமாயா? சரிங்க, கொஞ்சம் வேர்த்து இருக்குமே.
புறப்பாடு உண்டாயிருச்சு. அதுக்கு நீ வராமே இருந்துக்கலாமடா. வெவ்வேறு இளநீர் ஆபரேஷன் அண்ணே அந்த காமெடி சொல்லு சூசுட்டப்பா. இப்போ ஒருத்தவர் வெத்தலை போட்டுக்கிட்டாரு. ஆமாம், செல்வம் மிருதங்க அவர் நாகரிகமான ஆள். வெறுங்கிட்டு மேடையில் துப்பி வச்சுட்டு போனால் நாளைக்கு நோத்தங்கம்மான்னு ஊருக்கார வைவார். மிருதங்காரன் பார்த்த வேலை கண்டாலுமே துப்பி வச்சுட்டு போயிட்டான். தட்டியில் துப்புனாலும் கொட்டக்காரர் வைவார். தட்டியை பூரா செவப்பாக்கி விட்டேன். இதனால அந்த ஆள் என்ன பண்ணேன், தண்ணி கேனில் துப்பி வைப்பார். புளிச்சுன்னு வெச்சலை வச்சிய துப்பி அதை ஒரு இலவட்ட பையன் எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்தவன் சைடுலேயே அப்படி நின்றுருக்கேன் போதையில். இவர் செல்வம் கேனை தட்டி விட்டான்னா ஊற்றிடும் அசிங்கம். எம்கேஆர் வேற சீனில் நிற்கிறார். மறைச்சு கையிலுக்குள்ள வைக்க அவன் சரக்கத்தையும் ஒழிச்சு வைக்கிறான் போல. அவனும் காமன் நேரமாக அப்படின்ட்டு இவன் அவன் இப்படின்னு இருக்கான். கடைசியில் அவன் ஒரு வழியாக எடுத்து குடிச்சிட்டேன். வெத்தலை எச்சிய வீசினவைய குடிச்சு விட்டு காலை சுரண்டி இந்த ஆள்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு பாட்டிலையும் குடிச்சிட்டே போதை ஏறலையே என்ன? இவன் உன்னை யாரா குடிக்க சொன்ன? அது சரக்கு இல்லை முண்டை எச்சின்னு சொன்னவனே அவன் வெட்டிருச்சு. அவனுக்கு வெட்டி சாஞ்சா பக்கத்தில் என் மேனேஜர் படுத்து கிடக்க. அவர் நல்லா மாதிரி. இன்னொரு ஊரில் அப்படித்தான் அண்ணே, ஒரு சின்ன பையன் கிடையாது அண்ணே, சூசு விழுக போயது. உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புடேன். வெத்தலை எடுத்துட்டு சூசுட்டப்பா. என் கூட நடித்த ஆளுங்க, நான் வந்து 21 வருஷம் ஆச்சு நாடக உலகத்தில். என் கூட நடித்த ஆளுங்க கோதம்பொங்கலை எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி. நான் நாரதர்லேயே அதிகமாக சந்தித்த ஒரு ஆள்னா எங்கள் அண்ணன் தான். அது போராடிச்சு. நான் தான் சொன்னேன் அப்பயே, நீ சூப்பர் சிங்கர் போவ, சினிமாவில் பாடுவேன்னு. அதே பழிச்சிருச்சு, பாடிச்சு அண்ணன். அதே மாதிரி டான்ஸில் தாமரை செல்வி பிப்பாஸில் இருப்பாங்க. அது இன்னைக்கு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீரியல்லாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆள் சப்போர்ட்டு, அவங்க சாமி அப்படி இருந்திருக்கு. நான் இன்னும் சிங்கமுடாரியை தாண்ட முடியலை. ஏன்னா ஏமே காலே தூதேன் எமகண்டேன், பத்தாவதுக்கு மருதமணி புத்துரு எங்கிட்டு போவேன். நான் எங்கே போய் போனாலும் இவங்க அங்கே நிற்பாங்க முடியும். எங்களையும் கூப்பிட்டு போ, நான் எங்கேடா கூட்டு. ஏரோப்ளானில் மருதமணியை கூப்பிட்டு போனேன் மதுரை ஏர்போர்ட்டுக்கு. ஏறி உட்காந்தவன் எல்லாமே அடைச்சி கிடக்கு, காற்று வரலைன்னு இறங்கி போயிட்டான்டா. ஹெலிகாப்டரில் திறந்துக்குன்னு செல்வத்தெல்லாம் கூப்பிட்டு போனால் வெத்தலை வச்சு துப்புனாத்தான் வருவோம். அப்புறம் இது பிளேன் வந்து மெட்ராஸ் போகாது, திரும்பி புதுக்கோட்டை இறங்கிடும். உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் ஆடி நான் சலுப்புடேன். இந்த மேடை ஓட்ட ஆள் மேலே இல்லாதப்போ சென்ட்ரிங் பலகை அடப்பாருன்னு நினைக்கிறேன். சென்ட்ரிங் பலகை தான்டா. வர வர எப்படி ஆகிப்போச்சு. நீ என்னதான் முடிவு வர்ற, எது முளைப்பாரி வேணா தூக்கிட்டு போ. ஒரு உலகத்தில் முதல்லாம் கல்யாணம் பண்ண ஆளுகள்லாம் தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம ஆட்டோ லாரி டாட்டாசி எடுத்துக்கிட்டு ஆளுகளை அள்ளி போட்டு ஊர் ஊராக தேடுறாங்க. தேடிக்கிட்டு ஊருக்காரட்ட விசாரிக்க 2 உள்ள தாய் எதுவும் சும்மா இருக்கானே. அவங்க ஏப்பா இல்லை ஒன்றும் அமையலண்ணே, 2 பிள்ளை தாயாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, பிள்ளைகளை கொண்டு போய் கிடாமத்து. அந்த விசாரித்த பதில் சொன்ன இவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், உங்கள் ஊர் பக்கம் 5 உள்ள தாயாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் வாழ்க்கை கொடுக்குறேன்றிருக்காவே. அது நீ தாண்டா முண்டை. இந்த அசிங்கம் தேவையாடா பெரிய தமையனே. மை செட்டு பத்தியா, தாருப்பாயை பொத்திட்டாங்க அப்பம் போடுற மாதிரி. இது நடந்த சம்பவம் தம்பி. நான் அந்த சிவன் ராத்திரி இந்த டைம்லாம் காட்டுக்குள்ளேயே நாடகம் நடக்கும். புரட்டாசியில் ஒரு ஊரில் சரியான காடு, கழித்தரை வேனை இறக்குனா பதியுது. பார்த்தா இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஸ்டாண்டெலாம் நிற்கலை. மைசெட்டுக்காரர் சொன்னார், அண்ணே ஸ்டாண்டெலாம் நிற்கலை, நான் மைசெட்டு போட முடியாது, நாடகத்தை நிறுத்துறத தவிர வழி இல்லைன்றார். நான் சொன்னேன் 10 பேர் பொழப்பு, ஒரு நாள் நாடகம் ஆடுறது அவங்க குடும்பம் 10 நாளைக்கு கஞ்சி குடிக்கும், நீ தான் காப்பாற்றணும்ட்டேன்.
அவன் அறிவாளிதான். முன்னாடி பெரிய லைலாண்டு லாரி நின்றுச்சு, அதில் போய் பாக்ஸெல்லாம் அடுக்கி வச்சு இங்கே உட்காந்துட்டு ஆம்பளி பாறை போட்டு மைக்கை போட்டேன். 2 மணிக்கு அந்த லாரிக்காரன் கெடாவட்டுக்கு போகணுமா, அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் பாக்ஸுன்னு ஓட வயறு ஊரா இழுத்து அங்கே போயிட்டு வரேன். இங்கே ஆம்பளி பாறை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு ஆளடா. கலாங்கிறவங்களுக்கு ஒரு அறிவு வேணாமடா. யூனிட்டை கலான்ட்டு உடனே கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தூக்குச்சட்டியை மாட்டி விட்டு போயிட்டேன். அதில் ஓனர் இங்கேருந்து லைட் அடித்து தண்ணி டேங்கில் பார்த்தவர், அந்த யூனிட்டில் சத்தமே இல்லையாப்பா, அதுக்கு தான் அந்த காயில் மாற்ற சொன்னேன். மேலே ஏறியிருக்காரு, தூக்குச்சட்டி கருவாட்டு குழம்போடு இருந்திருக்கு. அப்புறம் சரி சோத்தை போட்டு சாப்பிட்டு மறுநாள் சாமிக்கிட்ட போய் காசை வெட்டி போட்டு இவங்களுக்கு தூக்கம் வராது. ஏய் அங்கிட்டு போடா, பக்கத்தில் நிற்கிறேன். வாழ சுருட்டுது எங்க கருப்பை மாடு, வலதுகம் பச்சாக்குது, இடுப்ப முறுக்குது. இந்த பெரிய தமைய வளர்த்த மாடு எழுதுகம் பச்சாக்குது. மாடு கொண்டு போறாரு நம்ம கிழமை மஞ்சு வரட்டுக்கு. அப்ப கண்டெடுத்தாரு இவன் தாண்டா டெல்லிக்கு மாடு. நாண்டுக்கு நின்றுவான்டா. சொல்லி பார்த்தா போகணும்ல. இப்படியா கொஞ்சம் ஆள்லாம் உண்மையிலே நல்லவங்கப்பா, பொய் சொல்ல மாட்டேன், எங்க நீங்க கலாங்க மாட்டேன். ஏன்னா ஓட முடியாது, கலாண்ட வீட்டுக்கே திருப்பி ஓடியாந்து தண்ணி விடுங்கன்னு மாட்டிக்கிறேன். பிதி தம்பி கொஞ்சம் வர்றதுக்குள்ள டவுன் வயசில் சின்ன ஆளாக இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்யறதுன்னே தெரியல. உதுத்து விட்டு நான் கேட்குறேன், கேளுண்ணே. எனக்கு இன்னும் பொம்பளை கிடைக்கல, நீ கொஞ்சம் காலை இழுச்சு குனிய முடியுமா? என்னது? கவலைப்படாதண்ணே, என் வீட்டில் பொண்ணு இருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேணாம்ப்பா, நீ ஒரு ஆளே 2 படி அரிசி சோறை தின்ட்டு ஏப்ப விட்டு போயிடுவேன். என்னால் சுமக்க முடியாது சாணியை. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட சரி, வீட்டை பக்கத்து வரவே மாட்டேன். அப்படி வந்தாலும் எருத்த வச்சிடுவேன். உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் மச்சான். குட்லானம்பட்டி பொம்பளையாளோடைய அழகு உலக அழகு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கும். ஐயா, எனக்காக சார்ஜ் ஏற்றணும்னு நினச்சி வரப்பா, நீ தான்டா மண்டபம். உன் தங்கச்சி வரணும், அழகர் கோயிலில் தாலி கட்டிட்டு அடுத்த வருஷம் இந்த எங்கள் ஆத்தா நாகம்மா வாசலுக்கு ரெட்டை பிள்ளைய தூக்கிட்டு வரணும். அரும்பு குறையக்கூடாது. கண்டிப்பாக கருப்பை உன்னை காமாடு தலைமாடா காக்குறேன். போய் நீர்மலைக்கு வாப்பா. என்னது? நீர் விளையாட்டு கூட்டு வாப்பாட்டு. இவன் போக மாட்டேன். பாடிய தாண்டுது எங்க கருப்பை வளர்த்த மாடு, வலதுகம் பச்சாக்கிது. எப்படி கொட்டாய சாச்சிருவேன். என்ன எல்லாரும் உண்மையிலே மாடை ஊத்து விடுறாங்களா? கருப்பை மாடு வந்துருச்சா இல்லை மருதங்குடி ஐயனார் மாடு வந்துருச்சாடா? மச்சான், என் தங்கச்சி வந்திருக்குங்க. ஹலோ, பேர் என்ன? என் தங்கச்சி பேரா உப்புமா. இந்த வாய்ஸை எங்கனே கேட்டிருக்கனே. உப்புமா இல்லை, உமா. உமா உப்புமான்னு கூப்பிடுவோம். ஏன் நக்குமா இருக்குன்ற போது உப்புமா இருக்க கூடாதா? என்ன தொண்டை கீரை முண்டை அடப்படுத்த அணில் குஞ்சு மாதிரி. அம்மாடி உமா, உன்னைய பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காருமா. ஆமாம் மச்சான். அத்தான் இரு என்னமோ கோலப்பொடியில் வலிக்கு விழுந்த மாதிரி சத்தம் வருதாடா? என்னடா இந்த மாதிரி தொண்டையை எந்த பொம்பளையும் நான் பார்க்கலையாடா. தங்கச்சி உமா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டாட்டாங் டாட்டாங். அவ கண்ணு 2 என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டாட்டாங் டாட்டாங்.
உள்ளருக்க போகையில உள்ள சொன்னி தண்ணியில கன்னி வந்தன் கவலடி. அன்னக்கிளி உன்னை தேடுது. என்னடா வாழ்த்திப்புல காத்து போனது மாதிரி சத்தான் கரு புருண்டு. ஐயோ வரும்போது மோர கொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, பூவெடுத்து வச்சு விடுங்க பின்னால, சீப்படுத்து சீவி விடவா தன் அடி பாவ ரச பூவ ரச. அப்படியே கத்தரி இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா பிரேத பரிசு பிரேத என் தங்கச்சி காலில் விழுந்து அடமுடிச்சு கூட்டு வரேன் தாம்பத்தட்டோட. எப்போ இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க? ஐயோ அது என் தங்கச்சி மச்சான். தங்கச்சிக்கு பாவாடை எப்படி இருக்காடா? தங்கச்சி வாமா அப்படி சொல்லாதடா. என் தங்கச்சி மனசை மாத்தி தாம்பூலத்தட்டோட நிச்சயம் பண்ணலாம்னு மனசு மயங்கும் உனக்கு வரைக்கும். ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. எனக்கு ஒரு ஏன் சீக்கா எனக்கு ஒரு பாவா. நீ பாட்டு பாடு இந்த மாட்டு தடத்தை மூடு. இது வேற குழம்புல வட்டு செகதி வந்தது மாதிரி. மச்சான் சீக்கிரமே எனக்கு ஒரு மருமகனோ மருமகளோ பெத்து கொடுக்க. நோ சிப்பிங். ஏலே ஸ்ரீரங்க ஆண்டாள அன்னைக்கு இப்படி தாண்டா சிவி யூடியூப்ல பார்த்தேன். இது என்னடா இலவிடாது. செல்வா நீ வீட்டுக்கு போ செல்வா, ரொம்ப சிரிக்கிற. நீ பொத்துப்பா ஓ மண்டையில மசரே இல்லை உனக்கு. தம்பி உனக்கு எது அமையாது இதை வச்சு அடிச்சுக்க. ரொம்ப ஏக்கத்தில் இருக்கேன் பாரு. உனக்கு என்ன முணுமுணுன்றது அப்பதை உடிச்சு இப்படியே உட்கார முடியலையா? மூலமா இல்லை மூலமா வந்திருக்குன்ற அப்படியே எல்லாரும் உன்ன மாதிரி எப்படி ஆளு உட்காந்துருக்காங்க, உட்கார முடியல. அதுதான் கண்டால அப்படியே சுத்துற வெதர் இடிக்குதா? போய் உட்காருவியா? முடிச்சு கொஞ்சம் நசுக்கி புரியும் நசுக்கி. வட்ட வட்ட பாறையில இவன் வரகரசி தீட்டையில உட்காந்து குத்தையில தக்கு முக்கு தக்கு தாளம். நீ பாடும் போது நக்கனமா இருக்க. ஏண்டா அண்ணா கூப்பிட்டியாடா? 2 பேரும் சின்ன சிறுசு தனியா இருப்பியன்னு போயிட்டேன். ஏன் விளக்கு பிடிக்க வேண்டியதானே? இதுகிட்ட இருந்துட்டாலும் ரெட்டை பிள்ளை வரந்துடும். பரதேசி பயமேனே இருளடி செத்து போவேன்டா. அண்ணா சரி மச்சான் நீங்கள் பொழைக்கிட்டு வளகாப்பூ சொல்லுங்க, 7 வகை சோறு அடிட்டு வாரேன். புளியோதரன்னா உங்களை பிடிக்கும். ஐயோ கூசு தச்சு என்ன ஓரின சேர்க்கை இது? அண்ணே எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைண்ணே. ஏத்தா கருப்பள்ளி ஏண்டா தங்க ஏண்டா உமா படிப்பு முடிச்சுட்டு தானே மேரேஜ். மாப்பிள்ள உன்னைய படிக்க வைப்பாரா? பள்ளிக்கூடம் எந்த ஊர்? நோ அவங்க பணத்துல எல்லாம் நம்ம படிக்க கூடாது. நாளைக்கு ஒரு மாதிரியே பேசிடுவாங்க அண்ணே. வாய் அப்படி வைக்காதடா, எனக்கு அப்படியே எலி சுத்து மாதிரியே இருக்கு. அண்ணே இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிரும்ண்ணே. எப்படி சீட்டு முடிச்சு எல்லாம் சீக்கு படிப்பு முடிஞ்சிடும். என்னடா சோளக்காட்டுக்கு பொம்மை கட்டி தீட்டு வந்த மாதிரி வச்சிருக்க நீ. வாடா என்ன படிக்கிறாங்க தாயி? எம்டிஎஸ். வாவேன் அது பசு முண்டை. எம்டிஎஸ் பிஆர்சி பிபிஆர். தங்கச்சி இதெல்லாம் பெரிய வேதனை இல்லம்மா. நான் படிக்கிற இடத்துல ஒரு பையனை விரும்புறேனே. அவன் இருக்க மாட்டான்ல, முணுமுணுன்னு இருக்க மாட்டான்ல, செத்துருப்பேன். இவன் மாதிரி தான் தெரியுது. இவன் போக மாட்டான். இவன் அந்த மூங்கி கம்ப சுரண்டி சுரண்டி மூடேத்திக்கு இருக்கான்டா அவன். தங்கச்சி அது ஓஸ் அப்படியே வச்சு அணத்துறாரு. போடா முன்னு பொறுக்க தங்கச்சி அடமலைக்கு லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு பொறுக்க. என்னை கட்டிக்க உமா. உமா ஐ லவ் யூ. கட்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நான் மூட்டை தூக்கி மண்ணு தூக்கி கஷ்டப்பட்டு என் தங்கச்சியை பியூட்டி பார்லர் கூட்டி போய் அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தா நீங்க ஸ்ரீரங்க யானைக்கு சீவன மாதிரி சொல்லிட்டு எனக்கு
இப்படியே நானும் பார்த்துட்டா. அது ஒன்னே விட்டுட்டு சொன்னது தப்பு தாப்பா, நீ தாப்பா அப்படியே இருக்க. மச்சான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மச்சான். தங்கச்சி, நம்ம குடும்ப வழக்கப்படி என் மச்சானுக்கு மட்டும் கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு உதட்டோடு உதட ஒரு முத்தம் கொடுத்துருவேன். ஐயோ நாமா நீயே கேட்கணுமா அண்ணே? இதுக்கு என்ன நாண்டுகிட்டு சாக சொல்லிடு அண்ணே. கொடுத்து வச்சது அவ்வளோதான், ஐயா அவ்வளோ சீக்கிரம் சாவாருன்னு. உமா முத்தம் கொடுக்கணுமா? இங்கே பிடிக்காத அண்ணே. ஏன் உமா, நான் முத்தம் தானே கொடுக்க சொன்னேன். வாயில போய் என்ன முத்தம் கொடுக்க சொல்றேன்னு அதுக்கு 100 மருந்து வாங்கி கொடுத்துருன்னு. அது எதுக்கு 100 மருந்து? எறும்புச்சாச்சி போட்டால் 2 பேரும் செத்து போய். அது முத்தம் கொடுத்தாதாம்மா தாலி கட்டுவாருமா. சொல்லுக்கு நான் எந்தெந்த சொல்லத்தை கேட்கறது? இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலைன்னு சொன்னே, என்ன செய்யறது? ஓன் சொல்லு கட்டுப்பட்டு முத்தம் கொடுக்குறேன்னு. கொஞ்சம் இருங்க, நொண்டிச்சாமி கோயில் பூஜாரியை மாறிக்கிறேன். தங்கச்சி அது பல்லாட அண்ணே. தங்கச்சி எனக்கு மனசு ஒப்பலண்ணே. ஏன்டா உமா? அவன் வாயில போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்லு. இல்லை அதை நான் சொல்லணும்டா, பேப்ப அரைஞ்சூரிய மயிர் மயங்கலாம். அது பல்ல பாரு, கட்டிங் பிள்ளை நெளிஞ்சு போனது மாதிரி. அது வந்து கப்பை பார்க்குதோ? மச்சான் தலை குனிஞ்சிட்டீங்களா? முத்தம் தான் கொடுக்க முடியல, என்னையாவது தூக்கி ஒரு 3 சுத்து சுத்துங்க எங்க குடும்ப வழக்கப்படி. வேணாம் மச்சான், நெஞ்செலும்பு உரியிடும் போ. இல்லை டெல்லி கிரு உமா நும்மான்னுக்கிட்டு. ஜெயா சேப்பிரியா பாபான்பே பூஜை உண்டு எனக்கு 2 நடுசாமத்தில். ஜெயா, யார் அந்த பொம்பளை கேள்ட்டு அழகாக இருந்தனாலதான் உன்னைய நான் இளையதாரமாக கட்டினேன். ஓ, இளையதாரத்துக்கு எங்க ஏரியா பூரா என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? இளைய வடியா. நீ எனக்கு இளைய வடியா. இதுதான் உங்க அக்கா மலை தேவடியா. என்ன தேவடியா? அது என்ன மலை தேவடியா? மழை வந்தது வாசி மழை தேவடியா? நீ ஏய் தட்டுவாணி முண்டை, கையை பிடிச்சி கிழிச்சு போட பார்த்துக்க. என்னடி பேசுற? முகரைய பாரு முகரைய. இது என்ன பிள்ளது? சண்டாலே கறி துணியை கட்டிட்டு வந்திருக்கானடா சமயக்காரன். அது கறி துணி இல்லைங்க, புடி துணி. ஓம் பாவாடைய தூக்கு என்ன? ஏய் நானும் அவ்வளோ மாதிரியா நானு? கருமா மூஞ்சிக்கு முகரைய பாரு, செம்பட்ட மண்டை மாதிரி. ஏய் நாக்க அடக்கி வச்சு பேசு. ஏய் இல்லைன்னா என்ன பண்ணு? ஆறு புடிச்சுக்கிட்டு ஒட்ட பிடிச்சி அறுத்து புரியாது. நீ அறுக்கிற வரைக்கும் கையில அப்படியே பிடிச்சாரி கூட கொஞ்சம் உறைஞ்சி விடுங்க. ஏய் நீ வாய மூடி முத. உனக்குலாம் புருஷன் கிடைக்கலையா? புருஷன் கிடைக்கல பண மரத்தை பிடிச்சி ஏற வேண்டியதாடி. சொந்தக்கார ஊர் உமா உமா சொந்தக்கார ஊர்ல நாடகம் வச்சா சண்டை போட்டு இருக்கீங்க. பேர் முகர மசாலா மூஞ்சி முகரை. ஏய் கேள்ட்ட முண்டை எதாடி? ஏய் உப்புமா, இத முத மூடு. என்ன நேரம் வந்தையோ என்னைய பிடிச்சி இழுக்கிறாரு. முத ஒரு ஆக்கற முத மூடுதா, பயந்து வருது கரும்பு. என்னடி கரும்போது வெயிலுக்கு வந்த வேலை கட்டி பாக்கெட்ட மூடுதா. அழகா காட்டுமா. ஏய் போடி போடி பொட்டிக்கார வச்சிருந்தவளே. போடி நீ மிருதக்காரரை வச்சிருந்தவளே. போடி ஆளுட்டக்கார வச்சிருந்தவளே. போடி நீ தாளக்கார வச்சிருந்தவளே. போடி இந்த வீடியோக்கார. கொஞ்சம் இருங்க, மறந்துடுவேன். ஒரு சீரட் அட்டையும் பேனா எடுத்துட்டு வரேன். ஏய் உனக்கெல்லாம் புருஷன் கிடைக்கலையாடி? உனக்கு புரியுது பணம் ஏலே கடிக்கு போய் கடிக்கு. எதடி கடிச்சா? குடிக்கு போய் எதடி குடிச்சா? பத்தல வறுத்து வச்சுட்டு கடிச்சா மோர 3 ஓடி எச்சி வந்துருச்சடா. புளிச்சா புளிச்சா. ஏலே ஏண்டதால வர்ற? ஏலே என் காலலக்கு ஒரு அடாவ. ஐயோ மச்சான், என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுதுங்க. எங்க கொட்டை இல்லைங்க, அரும்பாறை. ஏலே அவதாரி போலே. கரும்பு முடிச்சவளே. என்னடி கரும்போது? ஏலே குந்தாடி போலே. நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணன் தானடா. ஏலே தங்கச்சி போய் என்னடா தெரியுது நீ சொல்ற? நீ காலத்துக்கு தா பாக்கல தெரியும். ஒரே நெசமா ஏனே? ஏலே ஏ கள்ளிச்சேரி கண்ணே மேலே. ஏலே ஓ மானத்தை காத்து ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஏன் என்ன பண்ண புத்தி நீ? இல்லைன்னா மானத்தை காத்துல பறக்கணும். அடேங்கப்பா.
டவுசர் ஆலையும் பத்தியா ஆத்தாடி கோமிய வாடா அல்லுதாடா. அதையும் மோந்து பார்த்து சொல்ற பாரு கோமையா வாடணும். தங்கச்சி என்னத்தை திண்ட? ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? ஏ இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? நிலவு போலே வளவளங்குது. நினைக்க நினைக்க சிலு சிலுங்குது. நிலவு போலே வளவளங்குது. நினைக்க நினைக்க சிலு சிலுங்குது. வளவளங்குது கிறுகிறுங்குது வளவளங்குது. ஏய் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். அட ஏதோ 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 ஒரு மயக்கம். அங்க ஒண்ணு இல்ல. உனக்கு கண்ணு விடக்கூடாதுன்னு பூசணிக்காய் உடைச்சேன். ஐயா அடை வச்சிருந்த கோழி போச்சு. ஏய் வாழ எந்திரல இங்கே வர கழுத்தரிப்பான கோழியை எவனா அடிச்சு போட்டு போயிட்டேன் பைக்கானு. சேவை முனியனுக்கு காவை கொடுத்தது. அடி என் பொண்டாட்டி வாண்டியவளுக்கு முடி இறக்கிட்டாலே மாடி அலறு ஒளி சந்தனம் சாப்பான். இது ஒட்டு மசுரா. நாளைக்கு பூரா பேசுவாங்க. பாடிப்பட்டி ஏரியா பூரா பேசுவாங்க. ஆமா ராதாகிருஷ்ணன் குட்லாபம்பட்டியில் வந்து என்ன செஞ்சான்னு கேட்டால் மசுரை புடுங்கினான்னு சொல்லுவாங்க. ஏன்ட்ட மண்டை மதுரை அடே தங்கச்சி வர வேறடியோபா. அல்லோலாய் இரு டேப் எடுத்துட்டு வரேன். ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் 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 ஆலோலமே சோ சோ கோழி வாட்டும் போது வாட வரத்தேஞ்சு. அண்ணா நான் மேல நின்னு பாக்குறேன். நீங்க கீழ நின்னு காவல் பாருங்க. நீங்கள் மேலே நின்று நான் வந்து கீழே எடுப்பேன். நான் ஊட ரீப்பரை வச்சிருவேன். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து அப்படியா? ஆனாலும் சோ